குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங்ப்பா, ஓகேங்களா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2024 செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸு ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு டவுட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற பெரிய டவுட் என்னென்னா, வேல்யூவேஷன் முடிஞ்சிருச்சா, அப்புறம் மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் பிஃபோர் எல்லா ஜோன்லேயுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டவுட்டை யாருமே டவுட் படாதீங்க. வேல்யூஷன் 100% எல்லா இடத்துலையுமே 1 வீக் முன்னாடியே முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு கேட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 to 5 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் ப்ராசஸும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த வீக் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஏன் ஒரு 10 டேஸுக்கு மேலே டைம் எடுத்துக்குதுன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸும் வெப் போர்ட்டலில் என்ட்ரி பண்ணோம். ஸோ அந்த டைம் நிறைய எரர்ஸ் நடக்கலாம், சர்வர் டவுன் ஆகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸுக்கு மேலே எடுத்துக்குது. இப்போ வரைக்கும் ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்குன்னு ஸ்டாஃப்ஸ் கிட்டேருந்து நமக்கு அப்டேட் கிடச்சிருக்குப்பா, ஓகேங்களா? ஸோ யாரும் வரி பண்ணாதீங்க. இந்த வீக் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் 50% இருக்கிற மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது செப்டம்பர் 20க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டை 100% நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? மேக்ஸிமம் செப்டம்பர் 20லேருந்து 30க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆயிரும். இது யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாருக்குமே தான், ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.